இன்றைக்கும் ஒரு ஸ்பெஷல் டேங்க. என் பையனுக்கு ஸ்கூல் ப்ரோக்ராம். இது நம்ம மாதிரி அம்மாங்களுக்கு ஒரு நார்மல் டே இல்லை, இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி. ஆமாங்க, நம்ம பசங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்கள விட நம்மளுக்கு இருக்கும் பாருங்கள் டென்ஷனு. ஐயோ, கரெக்டாக பண்ணுவானா என் பையன், இல்லை ஏதாவது ஸ்டெப்ஸு மறந்துடுவானா, அங்கே போய் என்ன பண்ண போகிறானே அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கும் பாருங்கள். நான் காலையில் 9:30 10:30 தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட்டு. பட் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். எப்போயும் 5 மணிக்கு எந்திரிக்கவே முடியாது, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 5 மணிக்கு எந்திரிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரிலாம் தோணும். அதனாலேயே நிறைய நாள் நான் அலாரத்தை வந்து ஸ்கிப் பண்ணி தூங்கிடுவேன். ஆனால் இவன் நல்லா தூங்குறான், நம்மளுக்கு தூக்கமே வரல. எனக்கு நைட்டில் இருந்து 2 மணி 3 மணி டைம் ஆயிடுச்சா நான் அலாரத்தை பார்த்துட்டு ஒழுங்காக தூக்கவும் இல்லை. 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். எப்போ 9:30 10 மணிக்கு தான் ஆனால் ஃபங்க்ஷனு. சரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சிடலாம், கரெக்டாக ஆன் டைமுக்கு இருக்கணும்னு சொல்லிவிட்டு என்னோடய பையன் ட்ரெஸ்ஸு, என் பொண்ணு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வீடையும் நல்லா க்ளீனாக வைக்கலான்னு சொல்லிட்டு மைண்டை செட் பண்ணிட்டு தாங்க பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன். நிறைய ஸ்கூல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் தான் நம்ம பேர் கொடுக்க முடியும். ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு ஈவெண்ட்டில் 2 பேர் மட்டும்தான் மேக்ஸிமம். ஒரு ஸ்கூல்லேருந்து 2 பேர் தான் நம்ம கொடுக்கணும். அப்படின்ற போது எல்லாம் ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது நான் வந்து என் பையனுக்கு ரேம்ப் வாக் கொடுத்தேன். சரி, ரேம்ப் வாக் சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, பேர்லாம் கொடுத்தோமே பேரண்ட்ஸும் சேர்ந்து நடக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ஐயோ அல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, பேரண்ட்ஸ் இருக்குடா அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி இந்த ட்ரெஸ் வச்சுருந்தேன் நான். ஸோ இது வந்து ரேம்ப் வாக்குக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சேன் பாருங்கள். அது வந்து பிங்க் கலர் வித் பிளாக் ஸ்கர்ட் வந்து என் பொண்ணுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பையனுக்கு வந்து ஒயிட் கோட் சூட்டு, அது வந்து அவன் பர்த்டே ட்ரெஸ்ஸு, அதுவுமே சூப்பராக இருக்கும். ஸோ வந்து என்னோடய கான்செப்ட் என்னன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் பிளாக் ஷர்ட் பிளாக் பேண்ட்டு, நானும் பிளாக் ட்ரெஸ்ஸு, பையன் வந்து ஒயிட் கோட் சூட். என் பையனோட மிஸ்ஸுக்கு வந்து என் பொண்ணுன்னு தெரியும். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பொண்ணும் சேர்ந்தே நடக்க சொல்லுங்கள், 4 பேருமே நடந்து வாங்க. ஸோ பசங்க வந்து ஷுட் பி அக்கம்பனிட் பை பேரண்ட்ஸுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரெடி ஆகிடுச்சு. வேறு வழி இல்லை, நான் பேரை போய் நம்ம வேணான்னு நான் பண்ண முடியாது. ஏன்னா பசங்களோட பார்ட்டிசிபேஷன் முக்கியம்ல. ஸோ பேரண்ட்ஸை நம்ம யோசிச்சுட்டு நம்ம ஷை ஆகிறோன்னு சொல்லிட்டு அவன் பேரை கொடுக்க முடியாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டோம். எனக்குமே ஃபஸ்ட்டு டைம் ரேம்ப் வாக்கு. இந்த மாதிரிலாம் நானுமே ஸ்கூலில் பண்ணதில்லை. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸ்பீச் காம்படிஷன், ரேம்ப் வாக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை. ஹஸ்பண்ட் தான் சொன்னார், போகலாம், இதில் என்ன ஒரு பெரிய விஷயம், அங்கே போய் நடந்துட்டு வரணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் எங்களோட ட்ரெஸ் கோட். நாங்கள் 3 பேர் பிளாக்கு, என் பையன் மட்டும் ஒயிட்டு, ஏன்னா அவன் தனியாக தெரிவான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த வீடியோட ஃபுல்லாக பார்க்கும்போது உங்கள் கடைசியில் தெரியும் எப்படி ப்ரோக்ராம் போச்சுன்னு. ஸோ வீட்டில் நம்ம பாத்திரம் தேய்க்கிற வேலை மிஞ்சாதே, நம்மளுக்கு தான் வந்துக்கிட்டே இருக்குமே அல்ல பாத்திரம். ஸோ நம்ம பாத்திரத்தையும் தேய்ச்சி முடிச்சிடலான்னு கடகடன்னு தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஸ்கூல் ப்ரோக்ராம்னால் எல்லார் வீட்லேயும் சேம் ஸ்டோரி தாங்க. என்ன தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாலும், எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் அந்த கடைசி நிமிஷம் ஹரிபரி இருக்குது பாருங்கள், ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் கிளம்புனாலும் கடைசி நிமிஷத்தில் நம்ம டைம் ஆகி தான் போவோம். அது மற்றவங்க எப்படின்னு தெரில, எப்பயுமே நாங்கள் அது மேண்டேட்ரியாக கடைசி அந்த 5 மினிட்ஸ், கடைசி அந்த 2 மினிட்ஸா இல்லை கரெக்டு டைமு, இல்லை ஒரு 10 மினிட்ஸ் டிலே, அப்படி தாங்க போவோம். நான் என்ன தான் ஃபாஸ்ட்டுன்னு பண்ணாலும் எனக்கு அவ்வளோ லேட் ஆயிடுது. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேனால் ஸ்டார்டிங் காலையிலே நம்ம ஹோட்டலில் போட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சூப்பராக ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஹஸ்பண்ட்க்கு ஒரு பக்கம் அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு, ஸோ சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே என் ஹஸ்பண்ட் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு கிஃப்ட் தந்தார், பர்ஃப்யூமு. ஆக்சுவலி என்கிட்ட பர்ஃப்யூம் எல்லாமே காலி. ஒன்று தான் ஆக்சுவலி வச்சுருந்தேன். ரொம்ப பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற பர்சனும் இல்லை. இது என்ன தெரியுமா, என்னோடய பையனுக்கு நான் போட்டுக்கிட்டு இருந்தேங்க இந்த ட்ரெஸ்ஸு. எல்லாம் ரெடி ஆகிட்டோம், கடைசி 10 நிமிஷம் தான் இருக்காங்க கிளம்புறதுக்கு. இந்த ட்ரெஸ்ஸில் பன்னீர் பட்டர் மசாலா மேலே அப்படியே
போட்டு ட்ரெஸ்ஸு மேலே ஊற்றிட்டாங்க அவன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கடைசி நிமிஷத்தில் எனக்கு கோவம் ஒரு பக்கம், அவனை திட்டவும் கூடாதுன்னு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கடைசியில் ஒரு பிளாக் ட்ரெஸ் அவனும் வச்சுருந்தான், அது தூக்கி மாட்டி விட்டாச்சு. இதுதான் இன்றைக்கி போடணுன்ற இது இருந்துச்சுன்னா இதுதான் போடுற நிலமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். ஸோ எல்லோரும் பிளாக்கில் இருக்க மாதிரி ஒரு இதாகிடுச்சு. சரின்னு 9:30க்கு ப்ரோக்ராம், 9:30க்கு போயிட்டோம் ஷார்ப்பாக. பட் 1 ஹவராக ப்ரோக்ராமை ஸ்டார்ட்டே பண்ணல. அவ்வளோ நேரம் பசங்க வெயிட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் எப்படின்னா, கரெக்டான டைம் சொன்னாங்கன்னா அந்த டைமுக்கு ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க. நான் எல்லா பசங்களும் கல்ச்சுரல்ஸ் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது கல்ச்சுரல் டான்ஸுன்னு வாங்கலை. எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ குட்டியாக அங்கே அவங்க அப்பா அம்மாவை போட்டு ஒரு வழி பண்ணுதுங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரேம்ப் வாக்கோட ரூம் இது. ஸோ அதுக்கு எங்களை அமுச்சிட்டாங்க. ஸோ எல்லா பசங்களும் ஸ்டார்ட் ஆகுதுக்கு முன்னாடி அட்டகாசம் பண்ணி ஓடி ஆடி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம குட்டி வயசில் விளையாண்ட அந்த ஞாபகம் வருதுங்க. சரி, பையனையும் கொஞ்சம் மேலே போய் ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் போய் நம்ம நின்ன உடனே போய் வாக் பண்ணானா அவனுக்கு பயம் வந்துடும். என் பொண்ணுக்கு அந்த தப்பை பண்ணியிருக்கேன். இல்லை இப்போயே நீ விளையாடனா மேக்கப்லாம் கலைஞ்சிரும், கடைசி டைமில் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்கப் கலையதோ இல்லையா, அங்கே போய் பயந்து அழுது இந்த வேலைலாம் பண்ணுவான்னு என் பையனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்ற மாதிரி நீ ஆடுறா அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் நான். ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு கண்டஸ்டன்ட் ஃபஸ்ட்டு போனாங்க. எனக்கு தெரியல, அவங்க அம்மாவும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அதாவது ரேம்ப் வாக்னால் கொஞ்சம் இது ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி இருந்தது எனக்கு. பட் அவங்க ஸ்கூலில் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியல. இதை தான் நான் சொல்கிறேன், என்னோடய தாட்ஸை சொல்கிறேன். பட் இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க. எங்களுக்கு இன்றைக்கி கிடச்ச ப்ரைஸ் 3rd ப்ரைஸ். இது என்னோடய பையன் ஸ்கூலில் இவன் மட்டும் ரேம்ப் வாக்கில் இவனும் இன்னொரு பையனும் சேர்ந்துருந்தான். ஸோ என் பையனுக்கு 3rd ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ எவ்வளோ ஸ்கூல் மத்தியில் எவ்வளோ பேர் ரேம்ப் வாக்கு, செம்ம க்ரௌடுங்க. ஆனால் இவன் ப்ரைஸு வாங்கும் போது எனக்கு அவ்வளோ ப்ரவுட் மூமெண்ட்டாக இருந்தது தெரியுமா. நம்ம சொல்கிறோம்ல, நம்ம ஹவுஸ் ஒய்ஃபு நம்ம எவ்வளோ பாடுபடுறோம் பாருங்கள். 3rd ப்ரைஸ் கிடச்சிது. நம்ம வீடில் கேர் பண்ணுறோம், லவ் பண்ணுறோம், எது சொல்கிறோம், எல்லாம் பார்க்குறதுக்கு நீ என்ன சும்மா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் இதுதான் பர்ஃபார்மன்ஸ். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் அவன் நடந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. என் பொண்ணு நடந்து வந்தா. ஸோ பொண்ணுமே சூப்பராக பண்ணா. அடுத்து நாங்கள் 4 பேரும் நடப்போம் இந்த வீடியோவில். ஸோ பார்க்கும் போதே ஜட்ஜ் செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதான் நம்ம இந்த ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம போடுற அந்த எஃபோர்ட்டு, கேரு எல்லாமே இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சுது. நாங்கள் என் பையன் எங்களை ஸ்டேஜில் ஏற்றும் போது ஓகே நம்ம ஒரு குட் வேல தான் போய்கிட்ருக்கோம். நீங்கள் யார் என்ன சொன்னாலும் உங்கள் லைஃப்பில் பரவாயில்ல, உங்கள் பசங்களை நீங்கள் உங்கள் ப்ரையாரிட்டியாக வைங்க. யாரை வைக்கிறீங்களோ இல்லையோ அது பின்னாடி ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். பசங்க பெருசாகிடுவாங்க, அதுக்கப்புறம் உங்களோட நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி போவாங்க. எங்கள் பசங்க நம்மளை ஒழுங்காக வளர்த்தோன்னா நம்ம பின்னாடி அவங்க நம்மளை கேர் பண்ணுவாங்க. பட் நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ண வேணாம். பட் அவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும் போது எல்லாமே நம்மளை தேடி வருங்க. இப்போ நான் அவன் அவார்ட் வாங்குவான்ற அப்படின்னுலாம் நான் போகல. அவன் ஜெயிக்கணும் அப்படின்னு, பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் நான் போனால் சார் என்னை ஸ்டேஜில் ஏற்றி வச்சுட்டாரு. ஸோ அந்த மூமெண்ட் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஸோ பையன் மட்டும் அனுப்பலான்னு தான் நினச்சேன் ஸ்டேஜில். இல்லை நீங்களும் கூட செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹஸ்பண்ட் வேலைக்குன்னு கிளம்பிட்டாரு. என் பொண்ணு அவளை மட்டும் கீழே விட்டுட்டு போகல, என் மனசு வரல. நீயும் வா, யார் என்ன சொன்னால் என்ன பரவாயில்ல, நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் கூட சேர்த்து தான் ஏற்றி ஸ்டேஜில் போனேன். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன், பசங்களை எந்த பசங்களையும் ஒருத்தர் கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு பசங்களும் யூனிக்கு, ஒரு பசங்க ஒரு இதில் ஷைன் ஆவாங்க டிஃப்ரெண்ட்டாக. ஸோ கான்ஃபிடென்ஸ் அவங்களோட அதாவது கான்ஃபிடென்ஸ் ஊட்டி வளங்க. நீ ஜெயிக்கணும், நீ ஃபஸ்ட்டு வரணும், செகண்ட் வரணும், ஏன் தேர்ட் அப்படிலாம் யோசிக்காதீங்க.
ஸோ அந்த கிளாப்ஸ் எல்லோரும் பண்ணுறாங்களே அந்த 5 நிமிஷம் அந்த கிளாப்ஸ் தாங்க நம்மளுக்கு லைஃப் டைம் கான்ஃபிடென்ஸு. ஸோ வீட்டில் எவ்வளோ சண்டை போடுறோம், ஹோம் ஸ்ட்ரெஸ்ஸு, பட் இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தாங்க லைஃபோட மெமரி. ஸோ வீட்டுக்கு வந்தமே ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி வாங்கி தந்தார். ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு வரையே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ செம்ம டயர்டாயிடுச்சு. சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு டீ ஈவினிங் குடித்தேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.